வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெண்ணெய்மலை இனாம் நில பிரச்சினை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி. மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 54வது வார்டுக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் கட்டும் பணியை மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் பார்வையிட்டார். வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாக மாநகர மாவட்ட செயலாளர் R.S. தனபால் தலைமையில் அவருடைய திருவுருவ சிலைக்கு கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதலாக 500 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு எதிரான மிக கடுமையான மசோதாவை கொண்டு வரப்போவதாகவும் அதன்படி எந்த ஒரு நாடு ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தாலும் அந்நாட்டு பொருட்கள் மீது கடுமையான வரி விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டில் இந்திய எல்லைக்குள் வந்த 255 பாகிஸ்தானிய ட்ரோன்கள் தாக்கி அழிப்பு, போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களுடன் வந்ததை இடைமறித்து விட்டதாக எல்லை பாதுகாப்பு படை தகவல். டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்வு என டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. அமெரிக்காவிலிருந்து 22 லட்சம் டன் LPG இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக ஒன்றிய அரசு தகவல். இது ஆண்டின் 10 விழுக்காடு LPG தேவையை பூர்த்தி செய்யும் என நம்பிக்கை. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் அமெரிக்கா சென்று அங்குள்ள எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி 10 நாட்களில் 164 மணி நேரம் இலவச தரிசனத்திற்காக பக்தர்களை அனுமதிக்க தேவஸ்தானம் முடிவு. வரும் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 1 வரை இதற்காக பதிவு செய்யும் பக்தர்களை குழுக்களில் தேர்வு செய்து டிக்கெட் வழங்கப்படும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.